வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு இடியாப்பம் ரெசிபி. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓட்ஸ் இடியாப்பம், கோதுமை மாவு இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய இடியாப்பம் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. மாதுளம்பழத்தை வச்சு இடியாப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாதுளை இடியாப்பம் செய்யறதுக்கு இப்போ ஒரு மாதுளம்பழம் எடுத்து நல்லா அதில் இருக்க முத்தெல்லாம் தனியாக உதிர்த்து வச்சுருக்காங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு ஜூஸ் போட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜூஸ் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த ஜூஸை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, மாதுளம்பழம் சாறு அது நல்லா கொதிக்குது. நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு. இது வந்து இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் அரிசி மாவு எடுத்திங்கனாக்கா நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு. இப்போ இது கூட நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை முதல்ல நல்லா கலந்துடலாம். எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு முதல்ல கலந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்க தான் செய்யுது. அப்போ தான் இது எல்லா பக்கமும் சேர்ந்து வரும் ஜூஸு. இந்த இடியாப்பம் சாதாரண அரிசி மாவு இடியாப்பம் மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதுளம்பழம் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்வீட்னஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போ நல்லா பிடிக்க வருது. இவ்வளோதான். நமக்கு இப்போ மாவு ரெடி. நம்ம புழிஞ்சிடலாம். இப்போ பிழிஞ்சிக்கலாங்க. இடியாப்பெல்லாம் பிழிஞ்சாச்சுங்க. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடியாப்ப தட்டை ஆல்ரெடி நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருந்தேங்க. இது கொதிச்சிச்சு. இடியாப்பத்தை வச்சிட்டோம். இது ஒரு 7 மினிட்ஸ் வெந்தால் போதும். 7 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ இடியாப்பம் வந்துருச்சா பார்த்துக்கலாம். நான் கையை வந்து ஈரம் பண்ணியிருக்கேங்க, கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சுங்க. இடியாப்பம் எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். என்ன அழகாக கலராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான மாதுளம்பழம் இடியாப்பம் ரெடி. மாதுளம்பழம் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வந்து வெஜிடபிள் குருமா வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.